பானிபூரியை விரும்பி சாப்பிடுபவரா நீங்கள்? உங்களுக்கான எச்சரிக்கை இதோ. பானிபூரி என்பது வட இந்திய நொறுக்கு தின்பண்டங்களை இருந்தது. ஆனால் தற்போது இந்தியா முழுவதுமே உள்ளவர்களோட நொறுக்கு தின்பண்டங்களில் பானிபூரி முக்கிய இடத்தை பிடிக்குது. தமிழகத்தில் மூலை முடுக்கலாம் தள்ளுவண்டி கடைகளில் வைத்துக்கொண்டும் கூடைகளில் வைத்து பானிபூரி விற்கிறாங்க. புளிப்பு காரம் என நாவல சுவையை தக்க வைக்கும் பானிபூரி மொறுமொறுமாகவும் இருக்கு. அதனால குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே பிடித்த ஒரு நொறுக்கு தின்பண்டமாக இது இருக்கு. வடை, பஜ்ஜி, போண்டா என்கிற நொறுக்கு தின்பண்டங்கள் மாறி இன்று எல்லாரும் பானிபூரியை தான் தேடி செல்கிறாங்க. தெருவோர கடைகள் முதல் கண்ணாடியால் ஆன பெரிய ஹோட்டல்கள் வரை இன்று எல்லா இடங்களிலுமே பானிபூரி விற்கப்படுது. அனைவர் நாக்கின் சுவையை ஆக்கிரமித்த பானிபூரி உடலுக்கு நன்மை தருகிறதா என்றால் இல்லை என்ற ஒரு பதில் இருக்கு. இவற்றால் ஏற்படும் பக்க விளைவுகள் தான் அதிகமாக இருக்கு. உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்பு. பானிபூரிக்கு பயன்படும் முக்கிய மூலப்பொருட்கள் மைதா மற்றும் பேக்கிங் சோடா. இதுல உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கும். நாம் இவற்றை தொடர்ச்சியாக உணவுல சேர்த்து வந்தால் உடல் பருமன் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. மேலும் சர்க்கரை நோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக கூறுகிறாங்க. சின்னஞ்சிறு பூரி எல்லாம் பாக்கெட்டுகளை இருப்பதைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். இவை எங்கு தயாரிக்கப்படுகின்றன, சுகாதார முறையில தான் இது தயாரிக்கப்படுகிறதா என்பது பற்றியும் நமக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. அதனால அதிக அளவு பானிபூரி சாப்பிடுவதை தவிர்த்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும். புற்றுநோய் ஏற்படுத்தும். பூரி தயாரிப்பதற்கு பயன்படுத்தும் எண்ணெய் எந்த அளவுக்கு சுத்தமானது என்று தெரிந்து கொள்வது அவசியம். பொதுவாக எண்ணெயை ஒரு முறைதான் கொதிக்க வைத்து பயன்படுத்த வேண்டும். ஆனால் நிறைய கடைகளில் எண்ணெயை மீண்டும் மீண்டும் கொதிக்க வைத்து பயன்படுத்துகிறாங்க. மீண்டும் மீண்டும் பயன்படுத்திய எண்ணெயில் பொரிக்கப்பட்ட பூரியை எடுத்துக்கொண்டா உடல்ல கெட்ட கொழுப்பு சேரும். இது புற்றுநோயை ஏற்படுத்தும் அளவுக்கு ஆபத்தானது. பானிபூரியில் பான் மசாலா கலப்பதாக கூறப்படுது. பான் மசாலாவும் ஒரு வகை புகையிலை பொருள் தான். இதனால புகையிலையால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் போன்ற பல பிரச்சனைகள் உள்ளாக நேரிடும். அதிக அளவு சோடியம் நிறைந்த எந்த உணவையும் முதியவர்கள், சர்க்கரை நோயாளிகள், இரத்த அழுத்தம் உள்ளவர்கள், இதய நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணிகள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. பானிபூரியில அதிக அளவு சோடியம் இருக்கு. எனவே இந்த குறைபாடு உடையவர்கள் பானிபூரியை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. வயிற்றில் புழு உண்டாகும். பூரியை பெருவிரலால் உடைத்து அதனுள் உருளைக்கிழங்கு மசாலாவை திணித்து புதினா நீர்ல முக்கி எடுக்கிறாங்க பானிபூரி கடைக்காரர்கள். எவ்வித கையுறையும் அணியாமல் நிறைய இடங்கள்ல பானிபூரி இப்படியாக விற்பனை செய்யப்படுது. கையால் உடைத்து தண்ணீர்ல முக்கி கொடுக்கிறவரது கை எந்த அளவு சுத்தமாக இருக்குது என்பதை நாம் முக்கியமாக கவனிக்கணும். அப்படி இல்லைன்னா கை பெருவிரல் நகத்துல படிந்திருக்கிறோம் அழுக்கு பானிபூரியிலையும் ஒட்டிக்கொள்ளும். நாம் அதை உண்ணும் போது பல்வேறு உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது. சில வகை புழுக்கள் கைகள்ல இருந்து தான் பரவுகின்றதாக கூறப்படுது. அதை சாப்பிடும்போது வயிற்றுல இந்த புழுக்கள் உற்பத்தியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு. பானிபூரி விற்பவரோட கைகள்ல பாக்டீரியா தொற்று ஏதேனும் இருந்தால் அவரிடம் இருந்து நாம் வாங்கி சாப்பிடும் பானிபூரியால் வாந்தி, வயிற்றுப்போக்கு ஆகியவை பிரச்சனைகள் ஏற்படலாம். மேலும் பானிபூரி அதிகம் சாப்பிடுவதனால டைபாய்டு ஏற்படுவதற்கான அபாயமும் அதிகமாகவே இருக்கு. சுகாதாரமற்ற சூழ்நிலை. சென்னை மற்றும் நகர பகுதிகளில் பெருமளவில் சாலையோர தள்ளுவண்டி கடைகளில் தான் பானிபூரி விற்கப்படுது. சில கடைகள் சாக்கடைக்கு அருகிலேயே தான் வச்சிருக்காங்க. இங்க சுற்றுச்சூழலை சுகாதாரமற்ற நிலையில தான் இருக்கு. அந்த இடத்துல விற்கப்படுற பானிபூரி சுகாதாரமாக இருக்கிறதா என்ற கேள்வி நமக்குள்ளேயே எழ வேண்டும். புதினா ரசம் தயாரிக்க பயன்படுத்தப்படும் தண்ணீர் சுகாதாரமற்றதாக இருந்தால் அதுவும் உடலுக்கு பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். எனவே தெருவோர கடைகளில் விற்கப்படுகிற சுகாதாரத்துக்கு உத்தரவாதம் இல்லாத இத்தகைய உணவுகளை தவிர்ப்பது உடலுக்கு நல்லது. கிருமி தொற்று. நொறுக்கு தின்பண்ட உணவுகளிலேயே அதிகம் கிருமி தொற்று ஏற்பட வாய்ப்பு இருப்பது பானிபூரியில தான். பானிபூரி விற்பவர் பரவக்கூடிய ஏதாவது நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதை உண்பவர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். சுவைக்கு ஆசைப்பட்டு சுகாதாரம் இல்லாத தின்பண்டங்களை உண்பதை தவிர்க்க வேண்டும். காரம், புளிப்பு என சுவை மிகுந்து காணப்படும் பானிபூரியில் சத்துக்கள் பெரிதாக ஒன்றும் இல்லை. சாலையோர கடைகளில் விற்கப்படுற பானிபூரிகளை சாப்பிடாமல் சுகாதாரமான முறையில் தயாரிப்பதை சாப்பிடலாம். வீட்டிலேயே நாம் சுகாதாரமான முறையில் பானிபூரி தயாரித்து சாப்பிடலாம். இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.